பேருண்ணா சுன்னிலால். நீ போலீஸை கொள்ளுவ, டாக்டரை கொள்ளுவா. நம்ம தெரியாத ஆட்கள் கூட நம்மளை ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு பாராட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்லேயும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்மளை வந்து அவனுங்க வந்து ஒத்துக்கவே மாட்டானுங்க. நீ என்னடா இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. கேபா நான் உங்கள் இஷ்டத்துக்கு பேசி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. பார்டர் கிராஸ் பண்ணி விட தான் வேலை. உங்களை நம்பி வந்துட்டு குண்டியில் குண்டாட்டின் பட்டு முடியாது அப்படின்னு வந்தார். கதை சொன்னார். டக்குன்னு வந்து இந்த ரோல் நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் பண்ணுங்க சார், இதுவா நானா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. எது நாகார்ஜுனாவா அந்த மாதிரி நானா அது மாதிரி தான் இருந்துச்சு. சுன்னிலால் அப்படின்னு அதனால் வந்து பயங்கரமாக அது இது வச்சு. ஆனால் அது இப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து இப்படி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நன்றி. நீ அங்கே அவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது பா அப்புறம் பேசலாம் போகும்போது அந்த ஃபிகரை வண்டியில் ஏற்றுப்பா அப்படின்னு. டக்குன்னு என்ன பண்ணாங்க, வாமிகாஜி வந்து அப்படி முன்னாடி வந்தாங்க. அவன் பேர் சந்திரடா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. 3 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம், ஒரு வழியாக ஃபைனலி நம்ம இன்டர்வியூ வந்து உட்காந்தாச்சு. ஸோ இது நார்மலான ஒரு நேர்காணலாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு மெய்யழகன் கான்வர்சேஷனில் நம்ம ஜாலியாக போகலாம். ஓகே, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் நீங்களும் நிறையா ஆல்ரெடி பேசிட்டீங்க நிறையா இன்டர்வியூஸில். ஸோ இதை புதுசாக கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு கேள்விண்ணா எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கலைஞனுக்கு அதிகபட்சம் அவங்க அதில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு காரணமே ஒரு ரெகக்னைசேஷன், நமக்கான ஒரு கைத்தட்டலோ ஒரு அடையாளமோ கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எங்கே போனாலுமே வந்து அந்த உங்களோட கேரக்டர், ஸோ அது உங்கள் வாயால் நான் சொல்ல வைக்கணும்னு இருக்கேன். நான் அப்புறம் வராது. ஸோ உங்களோட கேரக்டருக்கு உங்களுக்கான அப்ரிஷியேஷன் பயங்கரமாக கிடச்சிட்டு இருக்கு, டிசியாக இருக்கட்டும் ஜனநாயகனாக இருக்கட்டும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை நினச்சி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நடக்கும், அப்படி நம்மளை பார்ப்பாங்க, நம்ம கூட பேசுவாங்க, நம்ம பண்ண ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அப்படிலாம் நம்ம வந்து நிறைய நினச்சிருப்போம். பட் அது வந்து இந்த படத்தில் திடீர்னு நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு. ப்ளஸ் என்னென்னா, பண்ணும்போது நம்ம வந்து அந்த அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு நம்ம எடுத்து நம்ம பண்ணும்போது அதில் எப்படி அது ஒர்க் ஆக போகுதுன்றது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் நான் பார்த்தேன். என்னோடய கேரக்டரை வந்து இந்த மாதிரி இந்த லால் கேரக்டர் இந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸும் வந்து அதை பயங்கரமாக கனெக்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நல்லா பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, இவ்வளோ வருஷம் நம்ம வந்து ஒரு ரோலுக்கும் வந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது நம்ம அதை பயங்கரமாக வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு அதை நம்ம அடுத்த வேலைக்காக அதை கன்வெர்ட் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். இப்போது இது வந்து இன்னமும் நிறைய பொறுப்பு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. அடுத்த படம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த படத்தில் இன்னும் நல்ல ஒழுங்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். அதனால் ஜாலி தான். இப்போ டிசி அப்படின்ற ஒரு உலகத்துக்குள்ளே, த வேர்ல்ட் ஆஃப் டிசிக்குள்ளே சரத் ரவி அண்ணன் உள்ளே போனது எப்படி? அதான் அது என்னாச்சுன்னா, முதல்ல நான் அது யோசிக்கலை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் 2-3 படமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பெரிய வெப்சீரிஸ் ஒன்று, அந்த வெப்சீரிஸில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிகிட்டு இருந்தேன். பட் அந்த வெப்சீரிஸ் வந்து நடந்துச்சு, ஆனால் அதில் நான் இல்லை. என்னடா இந்த படமும் இல்லை, ஒரு பெரிய படத்துலையும் போய் ட்ரை பண்ணுறோம், அதுலேயும் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. என்ன இப்படியே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன இப்படியே ஆகிட்டே இருக்கே, கடவுளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே முருகா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து எனக்கு திடீர்னு வந்து ஒரு கால் வந்துச்சு. விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேட் வந்து இது மாதிரி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப சொன்னாங்க. ஃபோட்டோஸ்லாம் அனுப்பலை அப்படின்னு அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் வேறு ஷேட்ஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் அனுப்ப சொல்கிறேன், அதுவும் அனுப்பிச்சேன். அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 3 மாதம் காலே இல்லை. வழக்கம் போல் எதுவும் கூட மாட்டாங்க, இப்படி தான் ஃபோட்டோ வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு தடவை திருப்பியும் அருண் மகேஷன் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, கூப்பிட்டாங்க. போனேன், சாரை மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணும்போது பெரிய ஆடிஷன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று நடக்க போகுது அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. வந்தார், கதை சொன்னார்,
டக்குன்னு வந்து இந்த ரோல் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணல சார், இதுவா நானா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓ சூப்பர் சார், நல்லா இருக்கும் உங்களுக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. நான் வந்து அது அது நடந்து எனக்கு வந்து இது எப்போ நடந்துச்சு, நான் லிஃப்ட்டில் போகும்போது இது எப்போ நடந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு, இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்தோம், இப்போ நிஜமாலே இது உண்மைதானா, இந்த மாதிரிலாம் மைண்டுக்குள்ளே பல கேள்விகள் இருக்குது. அப்படியே அப்படியே போயினே இருக்கும்போது யோசிச்சுட்டே போனேன். கட்சியில் நிஜமாலே வந்து அது உண்மைதான் அப்படின்னு வந்து ஷூட்டிங் போகும்போது ரியலைஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேட்கும்போது எது நாகார்ஜுனாவா அந்த அந்த மாதிரி மாதிரி நானா இந்த ரோல் அது அப்படின்ற மாதிரி அது மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்போ வந்து உள்ள உங்கள்கிட்ட வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு ஃபுல் கதை நரேட் பண்ணிட்டாரு. நிறைய ஃபுல் கதை எனக்கு சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு கதை வந்து ஒரு நரேஷன், ஒரு கதை, ஒரு படத்துக்கு வந்து நரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாருக்கு வந்து அது ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து எந்த ஒரு தயக்கமே இல்லாத வந்து சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து அவர் ஆர்டிஸ்ட்டு, அது அந்த அந்த அவர் ஃபேமிலி, அவருடைய செட்டு, அவருடைய செட்டில் இருக்க கேரக்டர்ஸு, அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ எப்படி ஒரு புக்கில், ஒரு கையில் எடுத்துகிட்டு போகிற புக்கு, அந்த புக்கில் இருக்கிற ஒரு பேஜஸ் மாதிரி தான் நாங்கள் எல்லாமே. ஸோ அதனால் வந்து அதை ரொம்ப சேஃபாக வந்து இது பண்ணுவார். ஸோ எல்லாமே சொன்னார், இந்த இடத்துல இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாமே சொன்னார். எனக்கு ரொம்ப அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பரத் சார்னு ஒரு கோ டைரக்டரு, ஓகே, அவரும் வந்து இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை பற்றி. இது இப்படி தான் இருக்கும், இவனுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அப்போது ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக கேட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இது இது இவன் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இவன் எந்த மாதிரி பண்ணால் ஒர்க் ஆகுன்றது நம்ம ஐடியாக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஓகே. இப்போது உங்களோட ரோல் இதுதான் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஹோல் ஸ்கிரிப்டாக கேட்கும்போது அந்த கதையை பற்றி இப்போ படம் பார்த்து எங்களுக்குலாம் இதான் கதை அப்படின்றது இப்போ தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு வேர்ல்டு வைட். நீங்கள் வந்து நாங்கள்லாம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டாக முதல்ல கதையை கேட்டு அதுக்குள்ளே போன பர்சன் நீங்கள். ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே இந்த கதை என்னடா, நம்ம இத்தனை படம் நடிச்சிருக்கோம், அதிலிருந்து இது இவ்வளோ வேறுபட்டு இருக்குது, இந்த கதை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த கதையை பற்றி நினச்சது என்னன்னா? எனக்கு வந்து எப்பவுமே அருண் மாத்தேஸ்வர் சார் வந்து சார் படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ராக்கி, சாணி காகிதம், அதுக்கப்புறம் வந்து கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் வந்து டிசி. ஸோ இந்த 4 கதைகள் இருக்க அந்த அந்த கிளாஸினஸ்ஸு ஒரு மாதிரி வந்து ஒரு மேன்லி, ஒரு மேனை ஹேண்டில் பண்ணுவார், விமனை செமையாக ஹேண்டில் பண்ணுவார் சூப்பராக. ஸோ அதில் இருக்க உமன் கேரக்டர்ஸ் மோஸ்ட்டாக வந்து பெரிய ஒரு 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 சம ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து அப்படி அந்த அதில் இப்படியே போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது இது என்னவா வரப்போகுது, இது நாளைக்கே நம்ம பார்க்க முடியாதா, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி நான் ஒரு தடவை தயார்படுத்திப்பீங்க ஒவ்வொரு கேரக்டர்? ஒரு கேரக்டர் இது பண்ணும்போது மோஸ்ட்டாக இது நம்ம யாராவது அந்த மாதிரி இருப்பாங்களா, இல்லை எங்கேயா பார்த்துருப்போமா, அந்த மாதிரிலாம் தேடுவோம் நம்ம. இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல வந்து நிறைய பேரை நம்ம லைஃப்பில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக நான் ஒரு கேரக்டரும் வந்து அந்த லைஃப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு ஷேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த கேரக்டருக்கு வந்து சார் கொடுத்த நரேஷன்லேயே இது எல்லாமே இருந்துச்சு, தெளிவாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு உருவமாகவும் அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும், லுக்காகவும் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே விட்டேன். எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணாமல், ரொம்ப வந்து இது பண்ணாமல், கொஞ்சம் நல்ல 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு, ஸோ அப்படியே நல்ல நெய், நல்ல சீஸ், இந்த மாதிரிலாம் நல்ல புசுன்னு கொஞ்சம் இருந்தேன் அப்படியே. ஆமாம், நான் பார்க்கும்போதே இப்போ நேரில் உங்களை நான் பார்க்குறதுக்கும் படத்துக்கும் வித்தியாசம் நிறையா தெரிஞ்சுது. ஸோ கெட்டப் வைஸ் அடுத்ததாக நான் வர கேள்வி. கெட்டப் வைஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்னது தான், இப்போ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணும், நடக்கும், பேசுன்றதெல்லாம் தாண்டி உருவமாக அந்த கேரக்டர் வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் நல்லா சாப்பிட்டேன், இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹேர் ஸ்டைல்லேருந்து டோட்டலாக இப்போது அவுட் ஆஃப் அப்படியே இப்போ உங்களை நேரில் பார்க்குறதுக்கும் அந்த ரோலும் வேறு இல்லையா? ஸோ அந்த ஹேர் ஸ்டைலு, இந்த மேக்கப்பில் ஃபஸ்ட் டைம் உங்களை நீங்கள் மிரரில் பார்க்கும்போது ஹவ் டு யூ ஃபீல்? எனக்கு வந்து நானாகவே இல்லை, அதில் வந்து வேறு யார் மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த லுக்கு வந்து அருண் சார் வந்து ஃபுல் ஷேவ் பண்ணணும், அப்புறம் ஷரத்துன்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர், வந்து முடியெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லுக் டெஸ்ட் அப்போவே எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னை பார்க்கும்போதே. என்ன அந்த மாதிரி ஷேடில் பார்த்ததே இல்லை. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் அதை பார்க்கும்போது. இவன் அவனை ஒரு கேரக்டராக தான் பார்த்தேன், அவன் ஒரு லாலா தான் நான் பார்த்தேன். அடுத்ததாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரிக்காக வந்துடலாண்ணா. பேருண்ணா
அந்த பேர் வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே அந்த சுன்னிலால் அப்படிதான் இருந்ததா இல்லை ஆஃப்டர் ஸ்பாட்டுக்கு போனது சார் வந்து ஃபஸ்ட்டு உட்காரும்போது ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு ஸ்னேக் மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு கிரே, ஒரு விட்டிலால், ஒரு விட்டியாக ஒரு மாதிரி இருக்க, நம்ம ஒரு மாதிரி தன்மையாக இருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு 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 கேரக்டர். அவன் ஆனால் ரொம்ப ஃப்ராங்காக இருப்பான், ஜாலியாக இருப்பான், ஃப்ரீயாக இருப்பான். அந்த மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அந்த கேரக்டரோட பேர் வந்து சுன்னிலால் அப்படின்னாரு. சார் அப்படின்னாரு. இல்லை, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து துப்பட்டா தான் வந்து சொல்லுவாங்க, சுன்னிலால் அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கு சைடு. ஆனால் அது இங்கே வந்து எப்படி கன்வே ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் கேரக்டர் சுன்னிலால். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, நான் அப்படியே ஷாக்கில் இருந்தேன். சரி, ஓகே சார், நீங்கள் சொன்னால் எனக்கு எதுனாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் பயங்கரமாக. ஆனால் எல்லாருமே அந்த 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 கேரக்டர் எப்போ வரும், அது என்ன பண்ண போகுது அப்படின்னு வந்து யோசித்து பண்ணிக்கிட்டு இது பண்ணினே இருப்பாங்க. செட்லலாம் ஃபுல்லாக எல்லோரும் வந்து அந்த 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 டாக் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு சுன்னிலாலோட கேரக்டர் இருக்கா இன்றைக்கி அப்படின்னுவாங்க. அதுவே நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே வந்து இது யார் அப்படின்னோடனே இந்த மாதிரி அவங்க அமிச்ச ஆள் அப்படின்னும் போது பேர் என்ன, அரசமிச்ச ஆள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவனை எந்த ஆங்கில பார்த்தாலுமே வந்து சேட்டு மாதிரி இல்லையே, துப்பி நமிழ்கி அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சேட்டு மாதிரியே தெரியலையதா அப்படின்னுவாரு. அப்போ வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைலாகே உங்களுக்கு உங்க பேர் சொல்றதா தான் இருக்கும். அது சிரிக்காம சொல்றது எவ்வளோ கஷ்டம் ஒரு ஸ்பாட்லன்றது எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு கஷ்டத்தோட ஆப்போசிட்டில் வந்து லோக்கி பிரதர், அப்புறம் வந்து ஜவஹர், அதுக்கப்புறம் இவன் அந்த இவரோட தம்பி அவினாஷோட தம்பி, கிட்டியோட தம்பி, இவங்க எல்லாரும் தான் ஆப்போசிட் இருப்பாங்க. பண்ணி முடிச்சோன்னே சிரிச்சிட்டாங்க, எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னா சுன்னிலால் அப்படின்னா அதனால் வந்து பயங்கரமாக அது இது வச்சு. ஆனால் அது இப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. பேரை வந்து நம்ம சொல்கிறோம், சும்மா பேர் தான் சொல்கிறோம், அது கொஞ்சம் கரெக்டாக கேப் எடுத்து அழகாக அந்த டைமிங் எடுத்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம சொன்னோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ அது வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து இப்படி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நன்றி. இந்த சமயத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாம் ஒன்று நினச்சி பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அதை எங்கேயோ கொண்டு போய் வச்சிடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எனக்கு இன்னமும் நல்லா பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுது. ரொம்ப 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 நன்றி. நேயர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டார் அண்ணன் வந்து. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்ண்ணா. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற எல்லா ரோலுமே ரொம்ப டிசர்விங்காக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிடுறீங்க. தேட்டரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ சீரியஸான படத்தில் நான் என்ன நினச்சி போனால், சரி அண்ணனுக்கும் கையில் ஒரு கன் இருக்கும், சுட்டுகிட்டே இருப்பார் பல படம் ஃபுல்லாக, இல்லை ஏதாவது கிரே ஷேட் ரோலாக இருக்கும் அப்படி. ஆனால் கிரே ஷேட்லேயே ஒரு ஃபன்னான ஒரு இது கலந்து, ஒரு பயம் கலந்து ஒரு ஃபன் இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து அந்த ரோல் வரும். அதை நீங்கள் ஜஸ்டிஃபைடாக பண்ணுவீங்க அப்படின்றது வந்து எனக்கு போய் அங்கே பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணா. படத்தில் வந்து டயலாக் டெலிவரி, அந்த உங்களோட கேரக்டரோட டயலாக் டெலிவரி இருந்தது, அது உண்மையிலே வந்து ஸ்கிரிப்டில் இருந்ததா இல்லை ஒரு சில இடத்துல நம்மளாம் எக்ஸ்ட்ரா போடுவோமே அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்களா? ஆக்சுவலி அருண் சார் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. இதுதான் டைலாக்கு, இது வந்து எப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை சொல்லி காமிப்பேன். அப்புறம் சார் வந்து இது வேறு மாதிரி சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி 2-3 வேரியேஷன் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த ஹிந்தி டைலாக் வரும்போது ஹிந்தி டைலாக் முன்னாடி போடுறதா இல்லை பின்னாடி போடுறதா அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். சார் ரொம்ப தெளிவாக இருந்தார். நீ எது ஒர்க் ஆகுதோ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவார். எனக்கு எப்படின்னா, ஒன்று பேசிட்டு போகும்போது வந்து ஒன்று முடியும் போது ஒரு பஞ்சாக ஒன்று இருக்கணும்ல. அரே சாலா யாரே இது மாதிரி அட என்னப்பா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அப்போ தான் அந்த 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 மீட்டரில் ஒரு ஐ ஒன்று இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அது கட் பண்ணுறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து சார்கிட்ட கேட்டேன். சார் வந்து ஓகே அதை பண்ணுங்கள், அப்படியே பண்ணுங்கள் அப்படின்போது சாலமன் சொல்லிட்டு ஒரு அசோசியேட் இருப்பார். ஸோ சாலமனும் வந்து என்ன பண்ணுவார்னா, ஆனால் இது ஒர்க் ஆகுதுண்ணே, இது போட்டு பாருங்கள் அப்படின்னு வந்து அவரும் வந்து கேட்பார். அவனும் வந்து இது இப்படி பண்ணுங்கள் அதை அப்படி பண்ணுங்கன்னு நிறைய இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஊரு கூடி இழுத்தால் தான் தேர். அந்த மாதிரி வந்து இந்த சுன்னிலால் கேரக்டருக்கு வந்து அந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. நானும் மோஸ்ட்டாக
அதை கரெக்டாக அது பண்ணிட்டேன். எனக்கு ஒர்க் ஆகும்போது எனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி தான் லோக்கி பிரதர் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டார், அவினாஷ் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டான், ஜவஹர், வாமிகா ஜி எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, சன் பிக்சர்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க.